பக்கம் பார்த்தா சிஐடிக்கார ஒரு 5-6 பேர் இருக்கிறான். இந்த அம்மிக்கு நானும் வரேன்ட்டு இந்த ஏடிபிக்கார ஒரு 5-6 பேர் வந்தாமா. வேற யாரும் இல்லை பாரு. நான் கேட்டுதான் உட்காந்துக்கிறேன். ஒருத்த கூப்பிடுறான். இல்லை சும்மா வந்தேன்னுறான். அவனும் பார்த்தா வண்டி எடுத்து போறான். உள்ள போய் நான் சும்மா அந்த டெப்போ பார்த்துட்டு போறாங்க வந்தானுமா. அவரும் சைகானிக்கு போய் பார்த்தா பின்னாடி வண்டி எடுத்து நான் இந்த பக்கம் அப்படி திரும்பி போறான். என் மூஞ்சி பார்க்காமே போறான். ஏன்னா அன்னைக்கு 9-10 சைக்கிள் வலுவா நின்று இருந்தனா இன்னைக்கு நம்ம போராட்டம்லாம் இந்த மாதிரி 44 நாள் வரணும்னு அவசியமே தெரியாது. நீங்க அன்னைக்கு இடம் கொடுக்க வச்சுதான் அன்னைக்கு இந்த சிஎல்லும் கிடையாது. இந்த கான்ட்ராக்ட் என்ன கான்ட்ராக்ட்? சால்வாட்டு கான்ட்ராக்ட். அன்னைக்கு சால்வாட்டு கான்ட்ராக்டும் கிடையாது. எந்த கான்ட்ராக்டும் இல்லாத போது அன்னைக்கு ஸ்பெஷல் பஸ் விடுற அளவுக்கு தொழிலாளி எங்கிருந்து வந்தான்? இதெல்லாம் சிந்திக்கணும் தோழர்களே. இதை நான் சிஐடி சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன். இதை நீங்க இந்த நாள் வரை எப்படி இருந்தாலும் இனிமேல் கொண்டு இந்த முடிவை மாற்றி போராட்ட பந்தலுக்கு வருமாறு மிகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். பார்த்தா நம்ம அரசு ஆற்று கொண்டு வருகிற அரசு இதை நம்ம எப்படி குறை சொல்றதா இல்ல அவன் அவன் போட்டு நானே ஏதோ சொல்லிட்டு போயும் பத்திரம் போட்டு வந்தான் அவங்களுக்கு கொடுத்துக்கணுமாடா அப்படிதான் இருக்குது. ஸ்டாலின் வராரு, விடியல் தர போராடு, எல்லாத்துக்கும் விடிஞ்சிருச்சு. போக்குவரத்து தொழிலாளி மட்டும் ஒன்றும் விடியவே இல்லை. ஆங்காங்கே போராட்ட பந்தல் அமைத்து பனிமணி தூரம் கிடையாது. ஆங்காங்கே மாவட்ட வாரியாக போராட்ட பந்தல் அமைத்து நீங்க 44 நாளா கூலி நிற்கிறோம். இதை இந்த அரசாங்கத்திலும் அமைச்சர்களும் இன்னும் காதல போய் சேரல. காரணம் நம்ம தொழிலாளி தான். அதுக்கும் நம்ம தொழிலாளி தான் காரணம். நீ மொத்தமா கும்பலா வந்துருந்தா இந்த ஒரே நாள் 2 நாள்ல பேசி முடிச்சு இந்த பருவத்தில் நடந்தாரு 2 மணி நேரத்துல போயிட்டு அமைச்சரும் நம்ம முதல்வரா அது மாதிரி அடுத்த 1/2 மணி நேரத்துல வந்து நீங்க யாரு காரணம்? நம்ம தொழிலாளி தான் காரணம். இது ஏன் சிந்திக்க மாட்டாங்க? கவனத்தில் கொண்டு நாம் ஒன்றிணைந்தால்தான் இன்னும் வரும் காலங்களில் நாம் இதுபோல போராட்டங்கள் நீண்ட நாள் போராட்டங்கள் நடத்தாமல் போவதும் நம்ம கையில் தான் இருக்குது. அப்புறம் முதல்வர் நமக்கு எதுக்கு விடியல் வந்ததோ நம்ம மகளிருக்கு விடியல் வந்ததுங்க. இத